திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது முறையாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை மாணவர்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரங்களை சொல்லலாம். செம்மலர், திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி அருகே காரணி, புதுப்பாளையம், எருக்குவாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்காக ஆரணி ஆற்றில் தரைப்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த வாரம் இரண்டாவது முறையாக இந்த தரைப்பாலமானது ஆற்றின் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. முற்றிலுமாக ஆற்றில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு கடந்த 10 நாட்களாக 10 கிலோமீட்டர் தூரம் பெரியபாளையம் வழியாக சுற்றி கொண்டு தங்களது அன்றாட தேவைகளுக்கு சென்று வருகின்றனர். கடந்த சில நாட்களாக ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் மழை ஓய்ந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது குறைந்திருக்கிறது. தண்ணீரின் ஓட்டம் என்பது குறைந்திருக்கக்கூடிய சூழலில் ஆற்றில் தற்பொழுது பொதுமக்கள் அந்த உடைந்திருக்கக்கூடிய தரைப்பாலத்திலேயே இறங்கி ஆபத்தான முறையில் கடந்து செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். பொதுமக்கள் மட்டுமல்லாது மாணவர்களும் கல்வி நிலையங்களுக்கு செல்வதற்காக உடைந்த தரைப்பாலத்தில் தண்ணீரில் இறங்கி கான்கிரீட் உடைந்திருக்கக்கூடிய சுவற்றின் மீது ஏறி அந்தரத்திலிருந்து குதித்து தங்களது பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணி, எருக்குவாய், புதுப்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெரியபாளையம் வழியாக 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய சூழலில் தரைப்பாலம் உடைந்திருக்கக்கூடிய சூழலிலும் ஆபத்தை உணராமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் இந்த ஆரணி ஆற்றில் தரைப்பாலத்திற்கு மாற்றாக உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த சூழலில் அந்த பணிகளும் மந்தகதியில் நடைபெற்று வருகின்றன. தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்திருக்கக்கூடிய சூழலில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்து தடையின்றி செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செம்மலர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.